வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி. அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜாவில் சொல்ல முடியும் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க. அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடி பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை, மனசில் இருக்குது. மரியாதைங்கிறது மனசில் இருக்குது. அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க.